Please don't mistake me for saying this. Number 3. மூன்றாவது, தயவு செய்து நான் சொல்லுகிறதை தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். மூன்றாவதை கவனிங்க. Don't get involved with sex when you are young. நீங்கள் இள வயதாக இருக்கிற பொழுது இந்த பால் உறவில் ஈடுபடாதிருங்கள். Don't get involved in anything to do with sex. பால் உறவை குறித்த எந்த காரியத்திலும் நீங்கள் ஈடுபடாதிருங்கள். This is very, very important for young people to take care. இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கிற நீங்க மிக கவனமாய் கையாள வேண்டிய பகுதியில் ஒன்று இது. People who have given their lives over to this area without control can damage themselves beyond repair. இந்த காரியத்தில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் கவனம் இல்லாமல் செய்யப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டார்கள். Please write down a few things. I know I'm speaking openly, but let it be there in your heart, written in the tablet of your heart. இதை நீங்கள் எழுதி கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தில் ஆழ நீங்கள் பதித்து கொள்ள வேண்டும். Number 1. முதலாவது, avoid every conversation about sex among your friends. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே எழுகிற இந்த பால் உறவு சம்பந்தமான பேச்சுக்களிலே கலந்து கொள்ளாதிருங்கள். This has become a trend these days. For anything and everything there is a casual talk about sex in everything. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை பேசினாலும் அதுக்குள்ள ஒரு பாலுறவு காரியத்தை திணிச்சு பேசுகிறது ஒரு ஃபேஷனாவே மாறி இருக்கு. Friends are speaking together and they only most of the time they discuss about this thing. இங்க நண்பர்களாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அநேக வேளையிலே அவர்கள் பேசுகிற காரியம் இந்த பாலுறவு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. And when they try to describe somebody, when they try to define somebody, it is all defined in these terms. அவர்கள் ஒருவரை குறித்து விவரித்து சொல்ல வேண்டுமானாலும் ஒருவரை குறித்து ஒரு கருத்தை சொல்ல வேண்டாலும் இந்த பாலுறவு வார்த்தைகளை பயன்படுத்தி தான் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு men and women are described based on these terms. இப்ப ஆணும் பெண்ணும் இந்த காரியங்களை கொண்டுதான் வேறுபடுத்தி காண்பிக்கப்படுகிறார்கள். அதாவது எப்படி அவங்களை டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா இப்படி தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. It is no longer looking at somebody as a person. It is about looking at a person as an object these days. இன்றைக்கு மனிதனை மனிதனாக பார்க்காமல் ஒரு பொருளாக பார்க்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது பிசிக்கலா அவங்களை டிஸ்கிரைப் பண்றது, அவங்கள வந்து மெஷர்மெண்ட்ஸை பத்தி சொல்றது, அவங்கள லுக்ஸை பத்தி பேசுறது, அவங்களுடைய ரியல் பர்சனை பத்தியே இப்போ யாரும் கவலை இல்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட இதுனா அவங்கள எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஃபிகரா பார்க்குறாங்க, அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்டா பார்க்குறாங்க, அவங்கள ஒரு பியூட்டி ஒரு ஆப்ஜெக்டா பார்க்குறாங்களே தவிர இட்ஸ் ஆப்ஜெக்டிஃபைட், ஒரு பொருளை போல ஒரு ஷெல்ஃப்ல இருக்க பொருளை மாதிரி பார்க்குறாங்களே தவிர அந்த பர்சன் அப்படின்ற கனெக்டே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் த ஹோல் கான்வர்சேஷன் எதை பத்தினா இட் இஸ் அபவுட் டிஸ்கிரைபிங் தெம் நாட் அஸ் அ பர்சன் பட் அஸ் அ செக்ஷுவல் ஆப்ஜெக்ட். இது வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு. அதாவது இன்னைக்கு சினிமா வந்து இது ரொம்ப வேர்ஸ் ஆக்கியிருக்கு. ஒரு ஆளை வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து அவங்களுடைய அங்கங்களை வச்சு டிஸ்கிரைப் பண்றது, அவங்களுடைய லுக்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது, அவங்களுடைய காம்ப்ளெக்ஷன் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது, அவங்க பாடி ஷேப்பை வச்சு டிஸ்கிரைப், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு மைண்டில் எப்படிப்பட்ட ஐடியாஸ் கொடுக்குதுன்னா ஒரு ஆளை பார்த்த உடனே இட் இஸ் நாட் அபவுட் அ பர்சன் எனிமோர், இட் இஸ் ஒன்லி தட் தே ஆர் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் பிளஷர். அவங்க சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பொருட்களாக ஒரு வஸ்துவாக தான் காண்பிக்கப்படுறாங்களே தவிர அவங்கள ஒரு பர்சனாகவே பார்க்கறது இல்லை. இதோட விளைவு என்ன தெரியுமாப்பா? இதோட விளைவு என்ன தெரியுமா? ரொம்ப வேதனையோட சொல்றேன். நான் ஸ்கூல்ஸ் நிறைய போறேன். அங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க சொல்றாங்க டீச்சர்ஸ் வந்து they find it very uncomfortable to teach these days before students. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக மாணவர்கள் மாணவிகளுக்கு முன்னாடி நின்று படிப்பிப்பதற்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? Because even a teacher is objectified. இன்னைக்கு இது ஒரு ஆசிரியரை கூட ஒரு பொருளை போல பார்க்கிறார்கள். அவங்கள வர்ணிக்கிறாங்க. டீச்சரை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் எவ்ரி கான்வர்சேஷன், எவ்ரி ஜோக், எவ்ரி காமெடி தட் இஸ் பீங் ஷேர்ட் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஆல் ஆன் தீஸ் லைன்ஸ். இப்பொழுது மக்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு அல்லது மாணவர்களுக்கு இடையிலே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற நகைச்சுவையான காரியங்கள் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வருது. Some years ago I was in the school and after a class one of the 11th standard girls came to me and told me this.
ஒரு முறை ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன். அந்த பள்ளியில் என்னுடைய கிளாஸை நான் எடுத்துட்டு வரும்பொழுது 11 வகுப்பு படிக்கிற 1ஆம் வகுப்பு படிக்கிற பெண் வந்து என்கிட்ட இந்த காரியத்தை சொன்னா. She said, Uncle, today's class was phenomenal. ரொம்ப it was really eye opening, she said. இன்னைக்கு இங்க எடுத்த வகுப்பு எனக்கு ரொம்ப கண் திறந்ததாக இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. And I was speaking on the same lines I'm speaking today. நான் இப்பொழுது பேசுகிறதை காரியம் தான் அன்னைக்கு அங்க பேசிட்டு இருந்தேன். And she said, Uncle, this topic is not just necessary for 11th standard girls, but it is necessary for 5th standard boys in my school. இப்போ அது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்க 11ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு இந்த வகுப்புல சொல்லி கொடுக்குறீங்க, எங்க ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு இப்ப நீங்க இதை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. 5th standard boysக்கு இது தேவைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. She said, Uncle, every day I'm going by school van to my school. I'm 11th standard and the jokes that 5th standard boys are making behind my back is making me very uneasy. நான் பள்ளிக்கு போகிற அந்த வாகனத்துல நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன், 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களோட நான் பயணிக்கிறேன். அந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க இந்த மாதிரி காரியத்தை வச்சு என்னை வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள். அது கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அது கேட்கும்போது. அப்ப எந்த அளவுக்கு கரப்டா இருக்கு பாரு. 5th standard 5ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமாப்பா? திஸ் ஏரியா எந்த மனுஷனும் வந்து அப்படி ஒரு ஸ்பிளிட்ல அப்படி விழுந்துருவான். அப்படி இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அப்படி அதுதான் உலகம்ன்ற மாதிரி நம்மளை காமிச்சிடும். ஸோ ஸ்டாப் இஃப் யூ ஆர் டூயிங் எனி கான்வர்சேஷன்ஸ் டிரெக்ட்லி ஆன்லைன் வித் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ், இந்த டாபிக்ல கான்வர்சேஷன்ஸ் வந்து பேசுறதோ டிஸ்கஸ் பண்றதோ சிரிக்கிறதோ காமெடி பண்றதோ இன்னொருத்தரை வர்ணிக்கிறதோ தயவு செய்து அன்பா உங்களை கைகூப்பி சொல்றேன், stop that because it is going to spoil your thinking, it's going to spoil your mind, it's going to spoil your future, it's going to spoil all kinds of decisions you will make in your life. இது முக்கியமா நீங்க கவனிச்சு தவிர்க்க வேண்டும். காரணம், இதிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் ஆனால் இது உங்களுடைய சிந்தனையை பாதிக்கும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும், உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இதனுடைய தாக்கம் உண்டாயிருக்கும். Do you understand what I'm saying? நான் சொன்னது புரிஞ்சுட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு ப்ளீஸ் skip away from that conversation, slip away, don't sit there and be laughing and be gaining all the information from that. Just walk away from that. You don't need that now. உங்க நண்பர்கள் மத்தியில இந்த மாதிரியான பேச்சு வந்து கொண்டிருக்கு, அதுல ஒரு ஆளா நீங்க உட்கார்ந்துருங்க, உடனடியாக அந்த இடத்தை காலி பண்ணி அந்த இடத்தை விட்டு போங்க. இப்பொழுது அந்த பேச்சு உங்களுக்கு தேவையில்லாதது. It will spoil your mind, it will make you useless for your future. உங்களுடைய சிந்தனையை அது கெடுத்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒன்றும் பிரயோஜனம் அற்றவர்களாக மாற்றிவிடும். இன்னைக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் தான் சொல்றாங்க சைக்காலஜில. நான் ஒரு பக்கம் படிச்சிட்டு நான் கவுன்சிலிங்காக பார்க்கும்போது நான் சொல்றாங்க, there is something called sex talk, we have sextingன்றாங்க. Stay away from that. இந்த காரியத்திலிருந்து தயவு செய்து நீங்க விலகி இருங்க. பேச்சு வழியா, எழுத்து வழியா, டெக்ஸ்டிங் வழியா தயவு செய்து இதில் இன்வால்வ் ஆகாதீங்க, வெளியே வந்துருங்க. God is not pleased with it, it's going to spoil you. ஆண்டவராகிய தேவன் இதிலே பிரியமில்லவர் அல்ல, ஆண்டவர் இதை வெறுக்கிறார். இது உங்க வாழ்க்கையை சீரழிச்சிடும். சர்ச் பிள்ளைங்களுக்கு இது பேசணுமா பாஸ்டர்? எஸ், சர்ச் பிள்ளைங்க ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைப்பா. We all have the same body, we all have the same emotions, we all go through the same temptations, we all go through the same exposure. சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியமானு கேட்டா அவசியம். ஏன்னா நமக்கும் சரீரம் இருக்கு, நாமும் அதே உணர்ச்சிகளுக்குள்ள போறோம், அதே சிந்தனை தாக்கங்கள் நமக்கு வரும், அதே விதமான புற சூழ்நிலை தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். கேர்ஃபுல்லா இருங்க. நம்பர் 2, when I said avoid everything to do with sex ன்னு சொல்லும்போது number 1 I said stop getting involved in every conversation about sex. number 1. ரெண்டாவது, never ever get into watching anything to do with sex. ரெண்டாவது, பாலுறவு சம்பந்தமான எந்த காட்சிகளையும் காரியங்களையும் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். Today pornography is flooding the internet and it is accessible to everybody. இன்றைக்கு இப்படிப்பட்ட காட்சிகள் இன்டர்நெட் மூலமாக எல்லா இடத்திலும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. Many people are they're stuck in this. இன்னைக்கு பலர் இதிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பசங்க என்கிட்ட அழுதுருக்காங்க தெரியுமா? வந்து அழுதுருக்காங்க, வந்து கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நான் வந்து கடவுள் என்ன பார்க்குறாரு, நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல அழுதுருக்காங்க.
இன்னும் அழுறாங்க சில பிள்ளைங்க. என்னப்பா வயசு உனக்கு? 28, 30 வயசு. சொன்னா அங்கிள் என்னால் விட முடியல அங்கிள், எனக்கு தப்புன்னு தெரியுது, என்னால் விட முடியல அங்கிள், நான் ரொம்ப கில்ட்டியாக இருக்கேன், என்னால் விட முடியல. இது வந்து என்னை அப்படியே என்ன ஒரு ட்ரக் மாதிரி என்னை பிடிச்சிருச்சு அங்கிள், என்னால் விட முடியலன்னு கதறான். எப்பப்பா ஸ்டார்ட் பண்ண இந்த பழக்கத்தைன்னு கேட்டா, ஐ வாஸ் ஜஸ்ட் 12 years old, 13 years old. நான் 12-13 இந்த பழக்கம் எனக்கு ஆரம்பித்தேன். எனக்கு இதை வாட்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியல அங்கிள், எப்படியோ அதை போய் வாட்ச் பண்ணிடுறேன். சில பேர் சொல்கிறத கேட்கேன், 3 days நல்லா இருக்கேன் அங்கிள், 5 days உறுதியாக இருக்கேன், பார்க்க மாட்டேன்ட்டு, அதுக்கப்புறமா திருப்பி அதில் போயிடுறேன். நான் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. எவ்வளோ கில்ட்டில் இருக்கான் தெரியுமா, எவ்வளோ டிப்ரெஷனில் உட்காந்துருக்கான் தெரியுமா. என் லைஃபே போச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் ஃப்யூச்சரே போச்சு அங்கிள், என் ஃப்யூச்சரே காலி ஆயிடுச்சு, என் ஃப்யூச்சரே போச்சு அங்கிள்னு சொல்கிறேன். வேறு எதுவுமே என்னால் செய்ய முடியல, பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ரொம்ப தாமதமாக கேட்குறேன்ப்பா, இதில் மட்டும் உள்ளே போயிடாது. ஏன்னா இது ஒரு மனுஷனை ரொம்ப ஈஸியாக இட் வில் அட்ராக்ட் சம்பாடி, பட் அது போடுற கொக்கியிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன வயசில் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு அனுப்பப்படுற லிங்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளே போய் மாட்டிக்கிடாது. கேர்ஃபுல்லாயிரு. ஸ்டே அவே ஃப்ரம் வாட்சிங் எனிதிங் டு டு வித் செக்ஸ். இந்த பாலுறவு சம்பந்தமான எந்த ஒரு காரியத்தையும் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். Finally, my time is run out. Just the third one, but the most important one. கடைசி முக்கியமான மூன்றாவது காரியம், don't involve in any level of sexual activity while you are a young single person. நீங்கள் தனிமையாக அதே வேளையிலே கல்யாணம் ஆகாத அந்த வயசு கல்யாணம் ஆகாதவர்களாக இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு பாலுறவு நடவடிக்கைகளும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஈடுபட்டாதீங்க. It could be just a beginner thing or an advanced thing, a full blown thing or just touches. அதுல கூட நீங்க வந்து இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது தொடங்கின காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். ஒன்று காரியம், சின்ன காரியத்தில் கூட இதில் நீங்கள் விழுந்துடாதீங்க. நாங்கள் வந்து we are not having full blown anything, நாங்கள் வந்து சும்மா டச்சஸ் தான். ஸ்டே அவே. இது எப்படின்னா வைக்கோலும் தீ போல, பிடிச்சது உன்னை விடாது, அவ்வளோதான். உன்னை ஆளை கவுத்தாம உன்னை விடாது. ஒவ்வொரு ஸ்டேஜை கடக்கும் என்ன சொல்லும் தெரியுமா, திஸ் இஸ் நத்திங், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். எங்கள் கிளாஸ்லாம் நிறைய பேர் தேவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். தேவ் கான் அவுட், தேவ் ஸ்டேட் டுகெதர். என்னென்னமோ பண்ணுறானுங்க. நான் இதுக்கு மேலாம் போக மாட்டேன், இதுக்கு மேலே ஒவ்வொரு முறை இல்லை, ஒரு ஸ்டேஜை நீ அட்டைன் பண்ண உடனே அது என்ன சொல்ல தெரியுமா, திஸ் இஸ் நத்திங். இன்னொரு லெவலுக்கு போ. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் உன்னை பார்க்கல, உன்னை ஒன்றும் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹவ் லாஸ்ட் எவ்ரி சென்ஸ் ஆஃப் ஷேம், எவ்ரி சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்வீங்க, இதை குறித்த வெட்கம், இதை குறித்த கட்டுப்பாடு எல்லாவற்றையும் நீங்கள் இழந்துட்டீங்க. இன்றைக்கி இது ரொம்ப காமன் பிளேஸாக இருக்குப்பா. இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிற காரியங்களை தயவுசெய்து விளங்கிக்கிடுங்க. அங்கிள் நான் சும்மா தான் ஆரம்பித்தேன், நாங்கள் பேச ஆரம்பித்தோம், சும்மா கேஷுவல் டச் தான். இப்படியே போய் கடைசியில் ஒரு காலத்தில் நீ வந்து செய்யவே மாட்டேன்னு நினச்ச காரியத்தை கூட கண்ண மூடி திறக்கிறக்குள்ளே செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறமா உன்னை ஃபாலோ பண்ணுற கில்ட் இருக்கு பாரு, அந்த ஷேம் இருக்கு பாரு, அது வந்து துடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன்ப்பா, யங் பீப்புளாக இருக்கும்போது பேசுங்க, நோ டச்சஸ். இந்த டச்சை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் டோன்ட் ஈவன் டச் தி ஆப்போசிட் பார்ட்னர். தேவையில்லைன்னா ஹேண்ட் ஷேக்கை தவிர அதுக்கு மிஞ்சி தயவு செய்து டச்சுக்கு போகாதீங்க. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். நான்லாம் ரொம்ப பலசாலி, எனக்கெலாம் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு மட்டும் தயவுசெய்து ஏமாற்றிக்கிடாது. யூ நெவர் நோ வாட் வில் ஹேப்பன் தி நெக்ஸ்ட் மோமெண்ட். அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. நான் தைரியம் உள்ளவன், நான் இதை சமாளிச்சிருவேன், எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் என்னையே கட்டுப்படுத்த நினைச்சு போய் விழுந்துடாதீங்க. டோன்ட் ஸ்டே அவே. தயவு செய்து பண்ணிடுறாங்க, வெளியே நில்லுங்க. எஸ்பெஷலி
when your friends are making fun of you and saying you don't know anything. சில வேளையில உங்களுடைய நண்பர்கள் உங்க பார்த்து உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கேலி பண்ணலாம். அதுக்கு பயந்துட்டு இந்த தப்பை மட்டும் செய்யாத. ஏன்னா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? Only when you involve in such things you are considered to be a very trendy person. இதுல எல்லாம் நீங்க ஈடுபட்டா தான் நீங்க இப்ப உள்ள ட்ரெண்ட்ல உள்ள நபர் என்று இந்த உலகம் இன்னைக்கு பாக்குது. இது கூட உனக்கு தெரியாதா? இது கூட பார்த்தது இல்லையா? இது கூட உனக்கு புரியாதா? இதை கூட உனக்கு பேச தெரியாதா? இப்படிதான் நீங்க எல்லாம் பேசுறான். அவன் என்ன மாதிரி கில்ட்ட உள்ள கொண்டுறான் தெரியுமா? இதெல்லாம் செய்யலாம், நீ மனுஷனே இல்லை, நீ வாலிப பையனே இல்லை, உனக்கு உலகமே தெரியல, உனக்கு அறிவே இல்லை, நீ தத்தியா இருக்க, நீ ஒன்றும் தெரியும், இப்படி சொல்லி சொல்லி நம்மளை கில்ட்டி ஆக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஓஹோ இதெல்லாம் இன்வால்வ் ஆனாதான் நம்மளுக்கு மரியாதை இருக்கு போல சொல்லிட்டு இறங்குறோம் பாரு. You never know the depths of darkness it can take you into. எப்படிப்பட்ட இருளிலே இதை கொண்டு போய் உன்னை தள்ளும் என்று உனக்கு தெரியவே தெரியாது. நான் இன்னைக்கு இந்த டாபிக்கை பேசணும்னே வரலப்பா. I have never not even written in my notes, but I know the Holy Spirit just turned my heart to speak and put these 3 words in my heart this evening as I was speaking, and he wanted me to speak on this. இதை நான் இப்படி பேசணும்னு நான் ஆயத்தப்படுத்திட்டு வரவே இல்லை, இது என்னுடைய நோட்ஸ்ல கூட இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவி இந்த காரியத்தை உங்களிடத்தில் பேசும்படி சொன்னதனாலே நான் பேசுறேன். The gentleness of God can make you great. ஆண்டவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். This is the last word I am going to say. God has great plans for you. நான் கடைசியா உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கென்று பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has drawn a beautiful future for you. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். Don't destroy it with stupidity.